ஐஸ்வர்யவான் இப்ப என்ன செய்யறானா பாதாளத்திலே வேதனைப்படுறானா இந்த உலகத்திலே வாழும் போது சுகபோகமாய் வாழ்ந்தான். நிறைய இடம் வாங்கிட்டான், நிறைய வீடு வாங்கிட்டான், கார் எல்லாம் வாங்கிட்டான், வசதி வாய்ப்புகள் எல்லாமே அவனுக்கு இருந்தது. அவன் நினைச்ச எல்லாமே செய்ய முடியும். அவன் வாசல் ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கான், லாசர்ன்னு சொல்லி. என்றைக்குமே அவனுக்கு ஒருவேளை சாப்பாடு அவன் போட்டது கிடையாது, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தது கிடையாது அந்த லாசர். அவன் மனம் இறங்கி எந்த ஒரு ஏழைக்கும் அவன் உதவி செஞ்சது கிடையாது. மிக மனுஷன் என்ன செய்யறான், பணம் 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 சம்பாதிக்கிறான், கடைசியில் அந்த பணத்தை இங்கே விட்டு போயிடுறான். அல்லேலூயா. ஆஸ்தி பாஸ்தி சேர்த்தி வச்சு ஆட்டம் போடுறான், அதிவாரி கொள்வார் யாரோ என்று மறந்து போகிறான். என்ன பண்றான் மனுஷன், ஆஸ்தி சேர்க்கிறான், இன்னும் சேர்க்கிறான், அவனும் சாப்பிட மாட்டான், மத்தவங்களுக்கு கொடுக்க மாட்டான். பார்த்து 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 என்ன பண்ண, லாஸ்ட்ல அவன் போயிடுவான். அந்த பணம் இங்கதான் இருக்கும், அது வேதத்தை சாப்பிடுவான். இதேதான் இங்க ஐஸ்வர்யவான் கூட. நான் எப்போ சொல்லுவேன், பணம் எல்லாருக்கும் தேவை. ஆனா சொன்னாரு, நீங்க சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்க பங்கு என்ன பண்ணுங்க, மத்தவங்களுக்கு கொடுங்க. ஆண்டவர் சொன்னாரு, கேட்ட உனக்கு 2 வஸ்திரம் இருக்கு, என்ன பண்ணு, 1 வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் நீ வச்சுக்கோ, மீதி மத்தவங்களுக்கு கொடுன்றார். இன்னைக்கு என்ன பண்ற மனுஷன் எல்லாம் அவனே வச்சுக்கான் தவிர மத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு யாருக்கு மனசு கிடையாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஐஸ்வர்யவானு இந்த பூமியில வாழும் போது சுகபோகமாய் வாழ்ந்தானா, எல்லாவற்றையும் அவனுக்கு இருந்தது. ஆனா லாசரை குறித்து பைபிள பார்க்கும் போது அவன் வாசல்ல உட்கார்ந்து இருப்பான், நாய்களுக்கு போடுவாங்களே எலும்பு, அது சாப்பிட ஆசையா இருப்பான் அவனுக்கு. அது கூட சொன்ன கடிக்காதவன், அவ்வளவு கஷ்டப்பட்டான். இப்போ இவனும் மறிக்கிறான், அவனும் மறிக்கிறான். 2 பேரும் என்ன பண்றாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, பணக்காரன் மறிச்சா கொண்டு போய் என்ன பண்ண மாட்டான், கோட்டைக்குள்ள வைக்க மாட்டாங்க, அவனும் மண்ணுக்குள்ளதான் வைப்பாங்க. ஏழைய மறிச்சால் அவன் எங்க வைப்பான், அவனும் அங்கதான் வைப்பாங்க. 6 அடி ஆழத்திலே அடங்கி நீயும் அடங்கிடுவாய் சொல்றாரு. 6 அடி ஆழத்திலே நீ என்னது அடங்கிடுவ. நீ ஆட்சி செய்தாலும் அதிகாரம் படைத்தவன் இருந்தாலும், நீ பெரிய ஆளா இருந்தாலும் லாஸ்ட்ல எங்க போவ, நீ 6 அடி ஆழத்துக்குள்ள அடங்கிடுவ. அவள்தான் முடிஞ்சு போச்சு, திரும்பி ஒண்ணு பார்க்க மாட்டாங்க. நீங்க ஏதாவது வீட்டுக்கு வந்தா கூட பார்க்க கூட பயப்படுவாங்க, ஃபர்ஸ்ட் வெளியே போக சொல்லிட்டு. நேத்து வரைக்கும் நீங்க யாரு, அம்மா. மரித்த பிறகு யாரு, நீங்க நீங்க பேணுவாங்க. இதுதான் உலகம். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 பேரும் மரிக்கிறாங்க, 2 பேரும் மேல போறாங்க. இப்போ 2 பேரும் மேல போறாங்க. அவன் எங்க போறான், பணக்காரன் ஐஸ்வர்யவன் எங்க போறான், பாதாளத்திலே உட்கார்ந்து வேதனைப்படுறான். வேதனை, கொடிய வேதனை. அங்க லாசரை பாக்குறான், கண்ணத்தடியே பாக்குறான். லாசர் இருக்கான், ஆபிரகாமுடைய மடியிலே படுத்திருக்கானா. ஆபிரகாம் அப்படியே என்ன பண்றான், தள்ள கை வச்சு ஏதோ பண்றான்னு நினைக்கிறேன். ஆபிரகாம் கூட அப்படியே பாக்குறான். ஏய், நான் பார்த்தோன்னா இவன் ரோட்ல இருக்கிற இவன் தானே, இவன் எப்படி அங்க போனா? அவன் சொல்றான், உடனே யாரா அனுப்புங்க கீழே, எனக்கு அண்ணங்க இருக்காங்க கீழே, அவங்க போய் சொல்லுங்க. போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, மனம் மாறுவாங்க, அவங்க நல்லவங்களா மாறுவாங்க, இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க, அவங்க இங்க வர வேண்டாம் சொல்லிட்டு சொல்றாங்க. வசன வாசிங்க, அது கூட 27. 5 பேர் சகோதரர் உண்டு. அவர்களுக்கு வேதனை உள்ள இந்த இடத்துக்கு வராதபடிக்கு அவனை போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்க பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்றா. நான் சொல்லட்டுமா, சில பேர் மாறவே மாட்டாங்க. என்ன வந்தாலும் அவள்தான், நீங்க என்ன செஞ்சாலும் என்ன கொடுத்தாலும் இப்போ ஒரு மனுஷனுக்கு வியாதி வருது, நம்ம போய் ஜெபிக்கிறோம். சொல்லுமா ஜெபம் பண்ணும் போது, நான் சபைக்கு வராங்க நல்லாச்சுன்னு நம்மளும் ஜெபம் பண்ணுவோம், நல்லாயிடும். சபைக்குள்ள வர மாட்டாங்க. அந்த நேரம் வரைக்கும் தான், அந்த தேவைக்காகத்தான் இயேசு வேணும். அந்த தேவையை முடிஞ்ச உடனே இயேசு யார் அவங்களுக்கு?
நேரம் இல்ல, வரணும் ஆசையா இருக்குன்னா நேரம் இல்லை எங்களுக்கு. மனசு இருந்தா மார்க்கம் உண்டாகும். உனக்கு மனசுலயே பசி இல்ல, அப்புறம் எப்படி உனக்கு ஆண்டு வழி காட்டுவார் வர்றதுக்கு? அல்லேலூயா. இவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க அவன் அனுப்புங்க, போய் சொல்லட்டும், போயிட்டு அவங்களாவது இங்க வரக்கூடாது, நான் தான் தேவையில்லாம இங்க வந்துட்டேன், நான் தான் தெரியாம இங்க வந்துட்டேன், வந்து அவங்க போய் சொல்லுங்க. அதுக்கு ஆபிரகாம் சொல்றாரு, எப்பா அங்க யாருக்காங்க கீழே? மோசே இருக்காரு, ஆண்டவர் பிள்ளைங்க இருக்காங்க, பாஸ்டர், அவங்க போய் சொல்லட்டும். அவங்க பேச்சு அவங்க கேட்கலன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அல்லேலூயா. எங்க எத்தனை பேர் இன்னைக்கு சொல்றாங்க திராட்சத்துக்கிட்டு, இயேசு வருகிறார், மனம் திரும்புங்கள், பாவ மன்னிப்புக்கு என்று மனம் திரும்புங்கள், இயேசு வருகிறார், இயேசு உங்க எல்லாவற்றையும் மாற்றுவேன். எத்தனை பேர் இன்னைக்கு, எத்தனை ஊழியக்காரர்கள் இன்னைக்கு ஊழியம் பண்றாங்க வெளியே போயிட்டு, எத்தனை பேர் கேட்கறாங்க வந்து. நாங்கெல்லாம் கிராமத்துக்கு போவோம், ஃபர்ஸ்ட்ல வந்து இங்க நின்று கார் எடுத்துக்கிட்டு அரக்கோணம் போவோம். அரக்கோணம், திருத்தணி, நகரி, கும்மிடப்பூண்டி, இதெல்லாம் கிராமங்களுக்கு போய் ஊழியம் பண்ணுவோம். அவங்க சொல்லுவாங்க எங்களை பார்த்து, உங்களுக்கு வேலையே இல்லையான்னுவாங்க. உங்களுக்கு வேலையே இல்லையா? நமக்கு வேலை இல்லாம போறோம், கார் எடுத்துக்கிட்டு வந்துடும், காசு செலவு பண்ணிட்டு. நம்ம தெரிஞ்சுக்கிட்டது மற்றவங்களுக்கு சொல்லணும், அதுக்காக அங்க போறோம். அதுக்கு அவங்க சொல்லுவாங்க, ஒரு வேலையே இல்லையா, பார்த்தாலும் என்ன பண்றீங்க, இயேசு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க வந்து. ஏசப்பா நம்ம சொல்லி கொடுத்தாரு, உலகமே எங்கும் போய் என்ன பண்ணுங்க, சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷம் அறிவிங்க. நாங்க அதான் நம்ம சொல்றோம். நம்ம இன்னைக்கு மோசே வந்தாலும் சரி, பெரிய பெரிய பாஸ்டங்க போய் சொன்னாலும் சரி, சில பேருங்க கேட்கவே மாட்டாங்க. அதான் சொல்ற ஆபிரகாம் வந்து, எப்பா எதுக்காங்க கேட்காங்க, அவங்க போய் சொல்லுவாங்க. அவங்க சொல்லியும் அவங்க கேட்கலன்னா ஒன்னும் செய்ய முடியாது.